Let's turn to Exodus chapter 27. யாத்ராகம் 27வது அதிகாரம் 20வது வசனம். Let's read verse 20 from Exodus chapter 27. இந்த வாரத்துல திங்கட்கிழமை இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த அதிகாரத்தை. இந்த ரெண்டு வசனமும் என்னுடைய அட்டென்ஷனை, என்னுடைய இருதயத்தை தொட்டது. So I was reading these two verses in the beginning of the week, and this word really stuck to my heart. எப்படியாவது அதுல புரிந்ததை நம்ம எப்படியாவது சபைக்கு சொல்லணும்னு சொல்லி நான் உண்மையில தியானிச்சுட்டு இருந்தேன். I was meditating upon the word, and I wanted to share whatever I have received from God through these words. So சில காரியங்களை அதை நம்ம பார்க்கலாம் அதுல இருந்து. And let's look at certain few things from these words. யாத்ராகம் 27வது அதிகாரம் 20வது வசனம். குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. 21. ஆசரிப்பு கூடாரத்தின் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி, எல்லாம் சொல்லுங்க, சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. It shall be a perpetual statute throughout their generations for the sons of Israel. இந்த விளக்கை சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். It says that from evening to morning before the Lord, it shall be a perpetual statute. இது விளக்கு. It talks about the lamp. அந்த விளக்கு எரிவதற்கு எண்ணெய் தேவை. And in order for it to burn, it needs oil. அந்த விளக்கு எரிவதற்கு திரி தேவை. It also needs அந்த விளக்கு தொடர்ந்து எரிய திரி, wick. You also need a wick to burn the. அந்த விளக்கு தொடர்ந்து எரிய வைக்கிறதுக்கு அதை பராமரிக்கிறவர்கள் தேவை. And it also need a person to preserve it in order for it to grow. Okay, லேவியராகமம் 24வது அதிகாரம். And let's also turn in our Bibles to Leviticus chapter 24. மூணாவது வசனம் 4வது வசனம் வாசிக்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் சாட்சி சன்னதியில் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். It says, outside the veil of testimony in the tent of meeting, Aaron shall keep it in order from evening to morning before the Lord continually. It shall be a perpetual statute throughout your generation. எவ்வளவு ஷார்ட்டா புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா இதை பேச போறேன். So let me explain very shortly, and I hope that I can make the point. ஒரே ஒரு வசனத்தை விடா மத்தேயு 5வது அதிகாரம். Let's turn to Matthew chapter 5. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலினால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். So it's from Matthew chapter 5 verse 14 through 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஓகே, அப்படி கண்கள் முடி நல்ல ஆண்டுவரை இந்த வசனத்தை என் இருதயத்திற்கு பிரயோஜனமாய் மாற்றிக் கொடுங்க. எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, உட்காரலாம். எல்லாரும் உட்காரு. என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய
அன்டிவைடட் அட்டென்ஷன், உங்களுடைய சிந்தை சிதறாத கொஞ்ச நேரம் என்ன பண்ண போறீங்க, எல்லாரும் கவனிக்க போறீங்க. சரியா? So let's all listen to the message with an undivided attention. நீங்க இப்போ எங்க இருக்கிறீங்க? இங்க இருக்கிறீங்க. You are present in this place right now. இந்த வசனத்தை என்ன பண்ண போறோம்? தியானிக்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம தியானிக்க போறோம். And let us together meditate on these words. So முதலாவது இந்த லேவியராகமம் புத்தகத்துல, so first of all in the book of Leviticus, இங்க ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆண்டவர் செய்யக்கூடிய எப்படி ஆரோரும் அவரோடு கூட அவருடைய குமாரர்களும் எப்படி இந்த ஆலயத்துல பணி செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த லேவிய யாத்திராகமத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். God in Exodus has instructed how Aaron and his priest should function in the tabernacle. நமக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரிந்திருக்கிறோம், இந்த பழைய ஏற்பாடு எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. So all these written in the Old Testament is a type of Christ. ஆண்டவர் இந்த குத்து விளக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த குத்து விளக்கை வைக்கும்படி மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். God has commanded Moses to keep this lampstand in the holy of holies. இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே விண்டோ எல்லாம் சுத்தி எல்லாம் விண்டோ எல்லாம் கிடையாது, வெளிச்சம் வரதுக்கு. There is no window in the holy of holies for light to come in. ஆனா அந்த பரிசுத்த ஸ்தலத்துல ஆரோனும் அவருடைய குமாரர்களும் என்ன பண்ண வேண்டும்? பணி செய்ய வேண்டும். But Aaron and his tribe has to minister in the. அங்கதான் தூப மேஜை இருக்கிறது, அங்கதான் அப்ப மேஜை இருக்கிறது. And that is where you see the table of incense and the table of the bread. So அப்ப அந்த இடத்துல பணி செய்வதற்கு அவங்களுக்கு வெளிச்சம் தேவை. And they need some light for them to minister in that place. அது மட்டும் அந்த குத்து விளக்குக்கு காரணம் கிடையாது. Not only this is not only the reason for the lampstand to be existing. So இந்த குத்து விளக்கை குறித்ததான காரியத்தை ஆண்டவர் மோசேக்கு என்ன சொல்றாரு? இந்த குத்து விளக்குக்கு தேவையான எண்ணெயை ஜனங்கள் கொண்டு வர வேண்டும். And God is also instructing Moses that people has to bring oil for the lamp to light, to glow. ஜனங்கள் இந்த குத்து விளக்குடைய எண்ணெயை கொண்டு வர வேண்டும். ஆரோனும் அவருடைய குமாரர்களும் இந்த குத்து விளக்கை எரிய வைக்க வேண்டும். So people has to provide the lamp, provide the oil, and Aaron and his family has to make it burn continually. இங்கு எண்ணெய் எதை குறிக்கிறதுன்னு ஆண்டவர் கிருபையினால கொடுத்த பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. So the oil, கிருபையின் ஆவியை குறிக்கிறது. the oil speaks about the spirit of grace. இங்க அதே நேரத்துல ஆண்டவர் நமக்கு ஒலிவ எண்ணெயாக இயேசு கிறிஸ்துவையும் அது குறிக்கிறது. And it also denotes Jesus Christ as the olive or the oil of olive. சகரியா 4வது அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 11வது 12வது வசனத்துல, in Zechariah chapter 4 verse 11 through 12 if you read, ஆண்டவர் சகரியாவுக்கு ஒரு தரிசனமாக இந்த குத்து விளக்கை காட்டுகிறார். God shows to Zechariah through a vision the lampstand. யாத்ராகம புத்தகத்துல ஜனங்கள் அந்த எண்ணெயை கொண்டு ஆரோன் அதை எரிய வைக்க வேண்டும். In Exodus we see that the people have to bring the oil and Aaron has to preserve the lampstand through the oil. இந்த சகரியா புத்தகத்துல ஆண்டவர் இந்த குத்து விளக்கை காட்டி ரெண்டு பக்கத்திலேயும் அந்த ஒலிவ மரத்தையே அவனுக்கு காட்டுகிறார். But in Zechariah we see God revealing to Zechariah the lampstand and also the olive tree on the sides of the lampstand. நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல குத்து விளக்கு இருக்குது. So think about it. Imagine that there is a lampstand here. ரெண்டு பக்கத்துலயும் ஒரு ஒலிவ மரம், இங்க ஒரு ஒலிவ மரம், அங்க ஒரு ஒலிவ மரம் இருக்கிறது. And you see there is an olive tree on the left and an olive tree on the right. அது மட்டும் அவன் பார்க்கல. Not only that he sees. அங்க இருந்து டியூப்ல கனெக்ட் ஆயிருக்கு இங்க. So we also see a tube connecting the olive tree to the lampstand. இப்படி எங்க பைபிள்ல வாசிக்கிறீங்களா? Have you ever read that in the Bible? சொல்றது இதுதான் ஸ்டாண்ட் கேக்குறேன். Wilson is thinking உண்மையிலே இந்த டியூப் கனெக்டடா இருக்குது நமக்கு தெரியாது. ஆலிவ் ட்ரீ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். We might have heard about the olive tree and the lampstand, but we have never heard about the tube that is connecting the olive tree and the lampstand. நான் ஒரு படமா வரைந்து வச்சிருக்கேங்க. I have drawn a picture in my notes. ஏன்னா அந்த ஒலிவ மரத்துல இருந்து நேரடியாக அந்த எண்ணெய் என்ன பண்ணுது அந்த விளக்குக்கு வருகிறது.
You see the oil coming from the palm tree, the olive tree to the நீங்க வீட்டுக்கு lampstand போயிட்டு directly. சகரியா 4வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Let's all go to our home and read Zechariah chapter 4 for உங்களுக்கு தெரிஞ்ச understanding. எக்கச்சக்கமான வசனங்கள் இருக்கு. So we all know many verses from that chapter. அங்கங்க நம்ம தெரிகிற வசனம் எல்லாம் அதுல இருக்குது. So we have heard of all the verses here or there in our lives. இதுல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் ஆகுறதுல அது இந்த இதுல தான் இருக்குது. How many of you have heard this word that it is not by might, not by power, but by the Spirit of God? It is from Zechariah chapter 4. செருபாபேலே இன்னொரு வசனம் இருக்குமே. பெரிய பர்வதத்தில் ஏமாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். Oh mighty mountain, what are you before Zerubbabel? You will become a plain, God says. So ஆண்டவர் இந்த ஒலிவ மரத்திற்கு எண்ணெயை ஆண்டவரே கொடுக்கிறார் இந்த சகரியா புஸ்தகத்துல. In Zechariah chapter 4 we see that God is who is providing the oil for the lampstand to. ஒரு பக்கம் அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. So on the one hand it is denoting the Holy Spirit. இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. On the other hand it is also denoting Christ. இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் நம்முடைய விளக்கை எரிய பண்ணுகிறவர். Both Jesus Christ and the Holy Spirit is making us glow, making our lampstand glow. இந்த குத்து விளக்கு தங்கத்தினால செய்யப்பட்டது. The lampstand is made up of gold. தங்கத்தினால எல்லாம் அடித்து அது உருவாக்கப்பட்டது. And it was forged through the gold. It was hit multiple times and then it was created. ஒரு பெரிய கட்டி தங்கத்தை எடுத்து அதை அடிச்சு என்ன பண்ணாங்க, அந்த குத்து விளக்கை செய்தார்கள். A big ball of gold is taken and it was forged to make it in a form of a lampstand. அதிலே ஊற்றப்படுகிற ஒலிவ எண்ணெய் அது நசுக்கப்பட்டது. And the olive oil that was poured into the lampstand was crushed. இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். And it denotes that Jesus Christ was crushed for us on the cross. He was beaten. அவர் நொறுக்கப்பட்டார். He was beaten and he was crushed on the cross for our sins. அவருடைய இந்த ஒலிவ எண்ணெயை எடுப்பதற்கு இந்த ஒலிவ விதையை எடுத்து நசுக்குவார்கள். In order for the oil to be produced, the seed has to be crushed. அப்படியே இயேசு கிறிஸ்து நமக்காக நசுக்கப்பட்டார். And just like that, Jesus Christ was crushed for our sins. அவருடைய இரத்தம் பீரிட்டு வந்தது. And his blood was poured out. அவர் சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டது நிமித்தம் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். Because Jesus was stuck on the cross, we received the provision of the Holy Spirit. இப்ப ஆண்டவர் இந்த குத்து விளக்கை மோசேக்கு சொல்றாரு, இந்த குத்து விளக்கை என்ன பண்ண வேண்டும், தொடர்ந்து எரிய வைக்க வேண்டும். God commands Moses to make the lampstand glow continually. ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையினால ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். God has, because of his grace, has given a believer the salvation. இலவசமாக அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். And this salvation is completely free. அவன் ரட்சிக்கப்படும் போது அவனுக்கு பரிசுத்த ஆவியை அவனுக்கு கொடுக்கிறார். And God has also given him the Holy Spirit when he was saved. அந்த பரிசுத்த ஆவிய மூலமாக அவனுடைய வாழ்க்கையை எரிய வைக்க வேண்டிய விருப்பம் ஆண்டவருக்கு இருக்கிறது. And God is also willing to make his life glow through the provision of the Holy Spirit. So இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை எரிய வைப்பதற்கு ஆண்டவர், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விளக்கு எரிவதற்கு இந்த வசனத்தை கொண்டு நமக்கு உதவி செய்கிறார். God is also helping us through this word for us to glow in our lives. ஞாயிற்றுக்கிழமை இந்த வசனத்தை கேட்டு, இந்த வசனத்தை தியானித்து, இந்த வசனத்தினுடைய நினைப்பா வீட்டுக்கு போகும்போது உங்க விளக்கு எரியும். So when we are coming to the church every Sunday and we are receiving the word and we are meditating on this word and we receive the oil for our lives to glow throughout the week. இது இங்கிலீஷ் is a perpetual command. இது தொடர்ச்சியாக அவங்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். In English it says it is a perpetual statute that God has given for the sons of Israel. இது தொடர்ச்சியா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணெயை அதுல ஊற்றி அந்த திரியை ஏற்றி அந்த விளக்கை எரிய வைக்க வேண்டும். It is not just for one day or the other, but God commands it to be done daily for them to pour the oil and the lamp to glow. நம்முடைய வாழ்க்கையை இந்த விளக்கு, நம்முடைய வாழ்க்கை மத்தேயுல வாசித்தோம்ல, நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். As we read in Matthew chapter 5, God says, let you be the light to the world.
நம்முடைய விளக்கை கொளுத்தி மரக்காலின் அடியில், அதாவது மரக்கால் அப்படின்னா வந்து கட்டில்னு அர்த்தம், கட்டிலுக்கு அடியில நம்ம வைக்க மாட்டோம். We never lit a lamp and we keep it under the cot. இன்னும் நம்முடைய விளக்கு எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Because God wants our lamp to glow. மனிதர்களுக்கு முன்பாக எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants it to be bright before the sons, before the people. பிரகாசமா எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். To glow very brightly, God wants it. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். And God has given us His Holy Spirit as இது இரவும் பகலும் எரிய வைக்க வேண்டும். And He will make it glow continually day and night. அதனாலதான் நம்ம இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கும் போது வசனத்தை நம்ம கற்றுக்கொள்வதன் மூலமாக, வசனம் நம்முடைய வாழ்க்கையில தீபமாக இருப்பதன் மூலமாக நம்முடைய விளக்கு எரியும். So that's why when we receive the word and it becomes a source for our lamps to glow. அதனாலதான் நம்ம வசனத்தை கேட்டு ஆண்டவர் எனக்காக செய்த காரியங்கள், முடிக்கப்பட்ட காரியங்களை கேட்கும் போது என் இருதயம் வெளிச்சமாகிறது. So that's why when we receive the word and the finished work of the cross, our hearts is being lit up. அதனாலதான் சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். That's why God has placed the church as the pillar for this truth. இந்த சத்தியத்தை பேசும் போதும் சத்தியத்தை கேட்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில இந்த விளக்கை நம்ம எரிய வைக்கிறதுக்கு அது சமமாக இருக்கிறது. When we receive this word and when we speak this word, it is compared to the burning of the light in our lives. ஒரு புது விளக்கு நம்ம ஆண்டவர் சொல்லாத விளக்கு கொடுக்கிறது இல்ல. God is not lighting up a lamp that He never talks about. ஆண்டவர் நமக்கு சொன்ன வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கிறது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. But God is lighting the light according to the word that He is giving us. இந்த ஆண்டவர் ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் பலியை விரும்புகிறவர் அல்ல, இரக்கத்தையும் அவர் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறார். In Hosea, God says, I don't desire in sacrifice or burnt offering. இங்கிலீஷ் சொன்ன மாதிரி நான் ஏதோ ஒரு பலி கொடுத்துட்டா, ஏதோ ஒன்று என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டா ஆண்டவர் என்னை மேல பிரியமா இருப்பார்னு நம்ம நினைக்கிறோம். Just like Aglesh mentioned, sometimes we think that if I give my life to God, God will be pleased with it. நம்முடைய தியாகம் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம் தான் என்னை இந்த நிலையில வைத்திருக்கிறது. But it is not our sacrifice, but it is Jesus Christ's sacrifice that is keeping us in this place. இந்த விளக்கு எரிவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். God says, I don't desire offering but mercy. தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். I don't desire the burnt offering. ஏன்னா ஆண்டவருடைய இந்த ரெண்டு விதமான காரியம், ஆண்டவர் ரெண்டு விதமான காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சத்தின் மூலமாக உண்டு பண்ணுகிறார். God is bringing out two things through the light in a man's life. முதலாவது, நான் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து ஆண்டவருக்கு நான் ஆண்டவருடைய வசனத்துக்கும் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நான் கீழ்ப்படியை ஒப்புக் கொடுக்கிறேன். Number one, I am giving my life to God to obey His word and to yield to His Spirit. இரண்டாவதாக, நான் மனிதர்களுக்கு என்னுடைய ஊழியம் செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். And number two, I am called to serve the fellow believers and the fellow people. இறங்குவதற்காக and to get down to their state. நானே பலியை கொடுத்து நானே சாக்ரிஃபைஸ் நானே தியாகம் பண்ணி நானே ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு என்ன வரும், நான் அப்படிங்கிற ஒரு இது வரும். If I did everything on myself, and it will build the self righteousness in our lives. By the way, என்னுடைய கிரியைகள் எல்லாம், என்னுடைய நல்ல செயல்கள் எல்லாம் கந்தை துணிக்கு சமமா இருக்குதுன்னு சொல்லி ஏசாயா 64:6 வேதம் சொல்லுகிறது. God says all our works as rags. He compares it with rags. நான் அப்படி செஞ்சலாம்னு நினைச்சா அப்படி என்னால என்னுடைய கிரியையினால ஆண்டவரை இன்னும் நான் பிரியப்படுத்த முடியாது. I can think that I can please God with my own works, but it is never possible. அதனாலதான் ஆண்டவர் இந்த விளக்கை எரிய வைக்கிறதற்கு ரெண்டு பக்கத்திலேயும் ஒலிவ மரங்களை கொடுத்திருக்கிறார். That's why God has provided us with two olive trees, one on the right and the left, to make the lamp glow. இந்த யாத்திராக 27 அதிகாரத்தில் ஜனங்கள் அந்த ஒலிவ எண்ணெயை கொண்டு வர வேண்டும். In Exodus chapter 25, we see the people has to bring the olive oil. ஆனா சில நேரத்தில் கொண்டு வர முடியாத நிலைமையில, so what if they were not able to bring in certain circumstances? நம்முடைய பழைய பாவ சுபாவத்தினால நம்ம அநேக நேரத்துல நம்ம எதையுமே கொண்டு வர முடியாத நிலைமையில இருக்கோம்.
Because of our old sin nature, we were at many times not able to bring the olive oil. நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு ஏதாவது கொண்டு வந்துடலாம்னு சொல்லி ஒரு நாள் கூட இது கொண்டு வர முடியும். I have tried many times and I cannot bring something to God. வந்து ஆண்டவர்ட்ட தான் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. But I have to humble myself and receive it from God. அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். And I'm so glad about it. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிறார். Because God is the one who is providing. அவருக்கு தெரியும் நம்மளால முடியாதுன்னு சொல்லி. God knows that we cannot. அதனால அவர் சொன்னார் சகரியா 4வது அதிகாரத்துல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே அந்த சைடுல இருக்கிற ஒலிவ மரத்தினால உன் வாழ்க்கை மாறும். That's why in God says in Zacharias, it is not by might or by power but by the Spirit. அந்த ஒரு பக்கத்துல வச்சிருக்கிற ஒரு பக்கத்துல நிற்கிற இயேசு கிறிஸ்து, இன்னொரு பக்கத்துல நமக்கு உதவியாக நம்ம கூடவே நடக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள் முறிந்து போகும். The anointing that we receive from Jesus Christ on one hand and by the Holy Spirit on the other hand will help us to break the yokes that is upon us. நீ கூட நினைக்கலாம் ஏதாவது கொண்டு வரணும்னு நினைச்சு சபைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Or you might have thought that I should bring something to the church. பைபிளை மட்டும் கொண்டு வந்தா போதும். Only thing that you have to bring is the Bible. அதுக்கு மேல ஒரு படி போயிட்டு நீங்க உங்க இதயத்தை மட்டும் ஆண்டவர் கொண்டு வந்தா போதும். And you can also bring your heart to Jesus Christ. ஆண்டவர் நமக்கென்று ஆண்டவர் அவரை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். Because God has prepared himself for us to provide. அதனாலதான் ஆண்டவருடைய இந்த அபிஷேகத்தை, இந்த அபிஷேக தைலத்தை, இந்த எண்ணெயை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களுக்கும் இறங்கி மற்றவர்களுக்கும் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். That's why when we receive the provision from God through his grace and his mercy, we are able to minister to him and also to the fellow believers. So இங்க ஆரோனுடைய குமாரர்களும் அவங்க என்னன்னா அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன கட்டளை கொடுத்தார் அப்படின்னா, அவங்க ராத்திரியில இருந்து காலையில வரைக்கும் இந்த விளக்கு என்ன பண்ண வேண்டும், அவர்கள் எரிய வைக்க வேண்டும். So God commanded the sons of Aaron to make it glow perpetually from evening till the morning. இந்த ஆசாரிய ஊழியம் அவர்கள் காலையில சாயங்காலம் தொடங்கி காலையில வரைக்கும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டும். This is the priestly service that God has given them for them to make the holy of holies to glow every single time. அவர்கள் தொடர்ச்சியாக அந்த விளக்கை எரிய வைக்க வேண்டும். They have to make it glow perpetually. அதுதான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அந்த இடத்தை பிரகாசிக்க வைக்கிற ஒரு காரியமாக அந்த விளக்கு இருக்கிறது. And that lampstand gives the light in the holy of holies. மற்ற காரியங்களை ஊழியங்களை செய்வதற்கு அவர்கள் அந்த விளக்கு அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. In order for them to do other ministries, the lamp gives the light for them to do. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வெளிச்சம் அவனுக்குள்ள இருந்து பிரகாசிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு நியமித்திருக்கிற காரியத்தை அவன் செய்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. So when we receive from God his light and it is helping us to do the ministries that God wants us to do. சாமுவேலை ஆண்டவர் அழைத்தார். In 1 Samuel, God calls Samuel. சாமுவேல் கூட அவருக்கு தெரியல, முதல்ல சின்ன பையன், சாமுவேலுக்கு ஒரு 10 வயது இருக்கும். Samuel was a very young lad, approximately 10 years old. ஆண்டவருடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அவன் ஒரு மூலையில தூங்கி கொண்டிருந்தார். And he was sleeping in a corner in the tabernacle. ஏலி இன்னொரு இடத்துல தூங்கிட்டு இருக்கிறார். And Eli was sleeping on the other corner. அந்த நேரத்துல அங்கு சாட்சி இல்லாமல் அந்த வெளிச்சம் மங்கி கொண்டு போன ஒரு இடம், நேரம். And it was a time where there was no vision. The vision was infrequent. ஆண்டவர் சாமுவேலை அழைத்தார். முதலாவது God called Samuel. அவர் ஓடி போய் ஏறிட்டு சொன்னாரு, எங்களை கூப்பிட்டீங்களான்னு கேட்டாரு. But Samuel ran to Eli and asked him, "Did you call me, Samuel?" நான் கூட ஏலி என்ன யோசிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு I was wondering what would have Eli thought about this. முதல்ல சாமுவேல் ராத்திரி மிட் நைட்ல என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது இவன் ஒருவேளை கனவு கண்டிருப்பான்னு நினைச்சிருப்பாரு. So maybe he might have thought that, oh, Samuel could have dreamt in his sleep. சரி பரவாயில்ல, நீ தூக்கத்துல ஏதோ பேசுற, போய் படுத்துக்கன்னு சொல்றாரு முதல்ல. So he told him, oh, you are dreaming, you can go and sleep. இரண்டாவது முறை சாமுவேல் அதே மாதிரி ஆண்டவர் சாமுவேல் அழைத்த போது சாமுவேல் ஓடி ஏறிட்ட கேட்டார். God called Samuel the second time and again Samuel ran to Eli and asked, "Did you call me, Eli?" அப்ப சாமுவேல் நினைச்சிருப்பாரு, இவனுக்கு என்ன திரும்ப கனவு வருது ஒருவேளை அப்படின்னு நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். And Eli might have thought he is dreaming again and again the same thing. மூணாவது முறை தான் ஏலிக்கே உரைக்கும்.
But on the third time, Eli understood that it was God. அவருக்கே இப்பதான் புரியுது. அவர் சொல்றாரு, இப்போ இது ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு அவர் அறிந்து. So it says, now Eli know that the Lord has called Samuel. அவர் நினைச்சாரு அவர் மட்டும் தான் ஆண்டவர் கூப்பிடுவார்னு சொல்லிட்டு. Eli thought that only God can call him. ஆனா ஆண்டவர் யார் அழைப்பார்னா, யார் அவருக்கு முன்பாக அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். But God is ready to call every single one who is willing to receive from him. அவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து அவர்களை நிரப்புகிறார். And God calls them and also fills them. அவர்களை பரிபூர்ணப்படுத்துகிறவர். God is making them full. அவருடைய ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர். God is revealing the mysteries about him. அன்றைக்கு ராத்திரி சாமுவேலோடு ஆண்டவர் நடக்க போகிற எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தார். God revealed whatever is going to happen to Samuel. கொடுக்க போகிற எல்லா வெற்றிகளையும் ஆண்டவர் அறிவித்தார். God revealed all the victories that he is going to give. ஏன்னா சாமுவேல் ஆண்டவருக்கு முன்பாக ஆயத்தமாக இருந்தார். Because Samuel was very much ready before the Lord to receive. ஏன்னா அங்கே அந்த விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்து கொண்டிருந்த ஒரு நேரம். Because the lamp was dimming, that is the situation there. எண்ணெய் முடிந்து போகக்கூடிய ஒரு நேரம். The oil was about to run out. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவரே நம்மை அழைத்து நம்மை ஆண்டவர் நிரப்பி நம்மை எரிய வைக்கிறவர். But today it is God who has called us, and God is the one who is providing us, and God is the one who is filling us, and he is doing things through us. இந்த விளக்கு தொடர்ச்சியாக நம் வாழ்க்கையில எரிய வைக்கப்பட வேண்டும். And this light has to be perpetually யாத்திராகமம் 27 அதிகாரத்தோட நம்ம பாருங்க. Let's turn to Exodus 28 for a moment. 21வது வசனம். ஆசரிப்பு கூடாரத்தின் சாட்சி சன்னதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் குமாரனும் சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கிடவுள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்க கிடவுள். லேவியராகமத்துக்கு வரலாம். 24வது அதிகாரம். Let's turn to Leviticus chapter 24. அதுல தெளிவா இருக்குது. 24வது அதிகாரம் 3வது வசனம். Verse 3. லேவியராகமும் 24. வேற ஒரு இது எடுத்தேன், ரெட் லெட்டர் இல்லையன்னு பார்த்தேன். 24வது அதிகாரம் 3வது வசனத்துல வேதம் சொல்லுது, ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சன்னதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோனது எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னதியில் எரியும்படி ஏற்ற கடவன். இது உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. தொடர்ச்சியாக அந்த விளக்கை எரிய வைக்க வேண்டியது ஆரோனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. So God has commanded Aaron to make it lit continually. எத்தனை பேர் இந்த விளக்கை பார்த்திருக்கீங்க? How many of you have seen a lamp? அந்த விளக்கை அப்படி வச்சிட்டு விளக்கை சைடுல ஒரு உருண்டை இப்படி சுத்துறது இருக்கும். சுத்துனீங்கன்னா விளக்கு மேல போகும். So there's a lamp, and if you rotate the knob, and the wick will go up. நீங்க கொஞ்ச நேரம் அதை வச்சிட்டு தூங்கிட்டீங்கன்னா அந்த விளக்கு அணைஞ்சிடும். If you keep it for a while, and the wick will go off. எத்தனை பேர் இந்த விளக்கை யூஸ் பண்ணிருக்கீங்க? How many of you have seen that in your life? அப்புறம் நம்ம old people இருக்கோம், நாம யூஸ் பண்ணிருக்கோம். That means that we have grown old. So ஆண்டவர் இந்த விளக்கை எரிய வைப்பதற்கு தொடர்ச்சியாக ஆரோனுக்கு சொல்லியிருக்க, தொடர்ச்சியாக இந்த சாயங்காலம் தொடங்கி காலையில வரைக்கும் இந்த விளக்கை எரிய வைக்க வேண்டும். God has commanded Aaron to make it glow continually from evening till the morning. அந்த இருளிலே அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். And in the darkness let the light shine, God says. இந்த விளக்கு தொடர்ச்சியா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, இது தலைமுறையாக இந்த விளக்கு எரிய வேண்டும். And God does not want it to be for a particular day, but for the generation. Perpetually God commanded it. யாத்திராகமம் 28-29 இதே வார்த்தை இந்த தொடர்ச்சியாக இருக்கிறது. இதுன்னா மெமோரியல் அப்படின்னு 28-29 யாத்திராகமம் 28-29. So in Exodus 28 verse 29, 28-29ல ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும்
விதி மார்பதக்கத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்துக் கொள்ள கடவன். சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஞாபக குறி சொல்லுங்க. Let's say it's a memorial before the Lord. இந்த வேத வசனம் நமக்கு ஞாபக குறியாக இருக்க வேண்டும். The word of God should be a memorial before God. நீங்க வீட்டுக்கு போகும்போது, so when you go back to your home, நீங்க வேலைக்கு போகும்போது, when you go to your work, நீங்க போராட்டத்துக்குள்ள போகும்போது, when you are in the midst of struggle, பாடுகளுக்குள்ள போகும்போது, when you are in the midst of temptation, யாராவது உங்களை நிந்திக்கும் போது, so if someone is persecuting you, யாராவது உங்களை ஏமாற்றும் போது, if someone cheats you, இந்த வேத வசனம் உங்களுக்கு மானுமெண்டல், இது ஒரு நினைவு சின்னமாக இல்ல, இது ஒரு ஞாபக குறியாக இருக்க வேண்டும். This word of God is not just a monument, but it is a memorial before the Lord. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த வேத வசனத்தை கொண்டு என் வாழ்க்கையை இந்த வேத வசனத்தை நான் ஞாபகப்படுத்தி ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற இந்த நன்மைகளை, ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற விடுதலையை நான் ஞாபகப்படுத்தி ஆண்டவர் செய்தார், நிச்சயமாக எனக்கு செய்வார் என்ற ஒரு நிச்சயத்தோடு என் வாழ்க்கையை நான் வாழ முடியும். So I can look at the word of God and I can be assured that God has done things in my life and God will definitely do. இந்த ஆரோன் அவனுடைய மார்புல ஒரு அந்த இதுக்கு பாருங்க 28-29 So read verse 20, chapter 20, Exodus 28 verse 29. நியாய விதி மார்பதக்கத்திலே, it says the breastpiece of judgment. ஆரோன் ஒரு இருதயத்துல ஒரு நியாய விதி மார்பதக்கத்தை போட்டுக்கணும். அதுனா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா விதமான கோத்திரத்தையும் பேரையும் எழுதி அவன் மார்புல போட்டுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு அவர்கள் விலக்கப்பட்டார்கள் அர்த்தம். So the breastpiece has all the names of the tribe of Israel written in it, which symbolizes that they were excluded from the judgment, they were protected from the judgment. அவர்களுடைய பாவத்தை எல்லாம் இவன் சுமக்கிறான் அர்த்தம். It means that the sins of all those people is now being borne by Aaron. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்ததனால நம்ம இன்றைக்கு நம்ம நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். It means that because Jesus Christ has borne our sins and we are free today. அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டதனால நம்ம இரக்கம் பெற்றிருக்கோம். So if I have to be clear, because he took the penalty of our sins upon him, we have received mercy. நான் ஏதோ தப்பிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நானே இதோன்னு நான் நல்லது பண்ணாலும் தப்பிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். We don't have to think that I did something so I escaped the judgment of God. நம்ம மேல வர வேண்டிய தண்டனை இயேசு மேல வந்தது. No, it is not because of that, but because Jesus Christ took the penalty of our sins upon himself. அதனால தான் நான் தப்பிச்சேன். Because of that அதனால தான் நான் தப்பிச்சிட்டு இருக்கேன். And because of that I am saved. அதனால தான் நான் தப்பிக்க போறேன். And because of that I will be accepted. இல்லன்னா நான் செத்தேன். If that is not the case, I am dead. ஏன்னா ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை தன் மார்புல அணிந்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார். ஆண்டவர் அதை வைத்து அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தார். Aaron carries the name of the tribes and God seeing that breastpiece and God is taking the judgment away from Israel. So இந்த எப்படி இந்த குத்து விளக்கு தொடர்ச்சியாக எரியப்பட வேண்டுமோ, தொடர்ச்சியாக அது விளக்கை எரிய வைக்க வேண்டுமோ, just like how this lamp shade has to be lit continually and perpetually, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்கு முன்பாக நான் நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து ஆராதித்து தொடர்ச்சியாக என் வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்பாக நான் நடக்க வேண்டும். Just like that, in our lives also, receiving the word of God and by faith, we have to walk continually before God. இந்த வேத வசனம் எனக்கு ஞாபக குறியா இருந்ததுன்னா இது செய்வதெல்லாம் நான் முயற்சி பண்ணி செய்ய தேவையில்ல, இது பலத்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினால. பக்கத்துல இருக்கிற ஒலிவ மரத்துல இருந்து வருகிற நேரடியா வர டியூப் இருக்குது, வாசித்து பாருங்க, அந்த டியூப் மூலமா கனெக்ட் ஆயிருக்குது. நேரடியா ஆலிவ் ஆயில் தொடர்ச்சியா அதுல வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய அந்த கிருபை, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. So now if I come to this word and if this word be a memorial before me, I understand that it is not by might or not by power but by the Spirit of God, and there is an olive oil that is directly connected to us and it is providing us with the strength to glow before God. கடைசியா 3 காரியத்தை 3 நிமிஷத்துல சொல்லி முடிக்க போறேன். And I am going to take 3 minutes and point you for 2 or 3 things. Number 1, இந்த விளக்கை எரிய வைப்பதற்கு ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னா, so for a believer to
make it continually lit, he has to do 3 points. அத இன்னொரு phrase பண்ணி சொல்லலாம். ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்னவென்றால், so we can rephrase it as what God is going to do to make the lamp glow. முதலாவது அந்த திரியில மேல எரிந்து போயிருக்கிற காரியத்தை நான் கட் பண்ண வேண்டும். God is going to cut the burnt wick. ஏன்னா யோவான் 15வது அதிகாரத்துல கனி கொடாத கொடி எதுவோ அது அறுத்து போடப்படும், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை ஆண்டவர் சுத்தம் செய்வார். Because in John chapter 15 it says that the branch that does not bear fruit God will cut it, and the branch that bears fruit God will preserve it. கனி கொடாத கொடி எதுவோ அப்படினே அது நான் தான் அப்படி நினைக்காதீங்க. So don't think that the branch that does not bear fruit, God is showing me, pointing me. அத சொல்றதுக்கு நான் வரல. I'm not here to say that. நீ கனி கொடுக்காத கொடி அவ்வளவுதான் உன்னை கட் பண்ணுவார், அதை சொல்றதுக்காக இந்த புல்பிட் இல்ல. I'm not saying that hey, you are the branch that is not bearing fruit. இல்ல. And that is not the purpose of this church. How many of you understand? ஆனா கனி கொடுக்கிற கொடி எதுவோ, but whichever branch that bears fruit, அதை அவர் சுத்தம் செய்வார். God will prune it. எப்படி அந்த விளக்குல இருந்து வர திரியில மேல வந்து அந்த கருப்பா எரிஞ்சு போனது ஆண்டவர் சுத்தம் செய்தாதான் அடுத்த புது திரி நம்ம வாழ்க்கையில வந்து எரியும். Just like how God has to cut the wick that is burnt in order for the other wick to be replaced. அடுத்த புது திரி வந்து எரியும் இல்ல, அது இருந்து எரியும். The wick is there and it is going to burn. ஏன்னா ஆண்டவர் நமக்கு முதலாவது அதை என்ன பண்ண அகற்ற, நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியத்தை, பழைய காரியத்தை, பழைய மனிதனுக்கான காரியத்தை, பழைய மனிதனுக்கான சிந்தையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம அகற்ற வேண்டும். God has to remove the old way, the old self, the old thought from our mind every single day. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நாம நிரப்ப வேண்டும். And we also have to pour in oil into the lamp. அந்த விளக்கு தொடர்ந்து எரிவதற்கு எண்ணெயை ஒவ்வொரு நாளும் அந்த ஒலிவ எண்ணெய் செய்யறதுக்கு, அந்த ஒலிவ எண்ணெய் செய்யறதுக்கு 7 நாள் ஆகும் ஆக்சுவலா. For the lamp to glow, we need to pour oil every single day, and that lamp needs 7 days of oil. அது சும்மா அப்படி அரைச்சி எடுத்துட்டு வர ஆயில் இல்ல, அது சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமான ஒரு கிறிஸ்டல் கிளியரா இருக்கிற அந்த ஒரு எண்ணெயை கொண்டு வந்து அந்த விளக்குல ஊற்ற வேண்டும். That oil is very much refined and it is very crystal clear, and that oil has been used to make the lamp glow. நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். Every single day we have to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிரப்பப்படாம, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து எங்கேயும் போக முடியாது. The Holy Spirit will never leave us. அவர் நமக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறார். And he is given as a pledge to us. ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவரால் எப்படி நான் நிரப்பப்படுவது? But how am I to be filled with the Holy Spirit? ஒவ்வொரு நாளும் நான் வேத வசனத்தை வாசித்து, அதை விசுவாசித்து, அதை கேட்டு, அதை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறேன். Every single day I read the word, I receive from God, and I believe, and now I am being filled with the word. இது என்னுடைய சொந்த எக்ஸாம்பிள் கிடையாது, என்னுடைய சொந்த கண்டுபிடிப்பு கிடையாது. This is not an invention that I made. இது வேத வசனம் அப்படியாக நமக்கு சொல்கிறது. எபேசியர் 1:13-14. But the word of God says that in Ephesians chapter 1. So ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை இந்த 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 ட்ரிம்மிங், இந்த மேல உள்ள அந்த திரியை வந்து அகற்றுவது, அந்த திரியை வந்து ட்ரிம் பண்றது. God is the one who is doing the trimming. முதல்ல என்ன ட்ரிம் பண்ணணும், அந்த என்ன பண்ணணும், அந்த திரியை வந்து அத விளக்கு திரியை நம்ம சுத்தம் செய்ய வேண்டும். God is the one who is removing the old wick from the place. ஏன்னா இது எதை குறிக்கும் இந்த வார்த்தை? எக்ஸாக்ட்டா ஏசாயா 1:17ல it resembles something in Isaiah chapter 1 verse 17. Let's read that word. ஏசாயா 1:17. Let's read Isaiah chapter 1 verse 17. எல்லாரும் எடுக்கலாம். இதுக்கு இணையான ஒரு வார்த்தையை நன்மை செய்ய படியுங்கள். ஓகே, நன்மை செய்ய படிப்பது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஓகே, இதுல இந்த வசனம் வந்து இந்த ட்ரிம்மிங்கிறது என்னன்னா நன்மை செய்ய தேடுங்கள், நன்மை செய்ய தேடுங்கள். The word trimming resembles learn to do well, learn to do well. அதே ஏசாயா 23:16ல. Well, let's also turn to Isaiah 23 verse 16.
இதே இந்த இந்த விளக்கு திரிய அகற்றுறதுன்னா என்ன அர்த்தம்னா நன்மை செய்வதுன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை செய்வதுன்னு அர்த்தம். 23:16 Isaiah 23 verse மறக்கப்பட்ட வீசி நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. இனிதாக வாசி. அந்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். இந்த வசனத்தை நான் சொல்ல வரல. இந்த வார்த்தையை மட்டும் அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. says pluck the string skillfully and sing many songs. That's the word I want to take out from this word. அது தீரு பற்றி இருக்குது. அது வேற ஒரு இது. ஆனா வந்து அந்த வார்த்தை இதுல இருக்கிறது அந்த ட்ரிம்மிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அதே மாதிரி எரேமியா 1:12 இந்த வார்த்தையை பார்க்கலாம். So we can also see the same word used by Jeremiah in Jeremiah chapter 1. எரேமியா 1:12 in Jeremiah chapter 1 verse 12. அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். God says, for I am watching over my word to perform it. நீ கண்டது சரியே. God says, you have seen well. நான் எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு செய்ததை அடிப்படையாக கொண்டு நான் பார்க்கிறேனோ அப்போ என் வாழ்க்கையில நான் வந்து என்னுடைய திரியை அகற்றுகிறேன் அர்த்தம். So every single time I receive the word of God and I am seeing well, it means that I am trimming off the wick in my life. நான் கர்த்தருடைய வசனத்தை திரும்ப கேட்கும் நான் புரியாம இருந்துச்சுன்னா every single time I receive the word of God, என் வாழ்க்கை வந்து அந்த இந்த திரி வந்து அகற்றப்படாமலே இருக்குதுன்னு அர்த்தம். And if I don't understand the word of God, it means that the old wick is not being trimmed off. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்ததுக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுதுன்னா என் வாழ்க்கையில அந்த திரி அகற்றப்பட்டதுன்னு அர்த்தம். So if I receive one point in this Sunday service, that means that the trim is being removed. திரியில எரிஞ்ச பகுதி அகற்றப்பட்டு விட்டது. The wick that is burned has been trimmed off. நீ நன்றாய் பார்த்தாயானால், நன்றாய் கண்டாயானால், it says you have seen well. நீ கண்டது சரியாக வேத வசனத்துல நீ கண்டது சரியாக இருந்ததானால், if you have seen well what you have read from the word, அவர் சொல்றாரு நீ போய் நிறைவேற்றுன்னு சொல்லல, நான் உன் வாழ்க்கையில என் வார்த்தையை நிறைவேற்றுவேன்னு சொல்லுங்க. God did not say you have to perform it, but God rather he says for I am watching over my word to perform it. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கும்போது நான் விசுவாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. So today when I receive the word and I believe it is performing as a good medicine to அந்த மன மகிழ்ச்சி கூட அந்த வார்த்தைக்கு ஈடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில அந்த திரிய அணைந்து போனது எரிந்து போன திரிய அந்த கட் பண்றது வந்து மன மகிழ்ச்சியை குறிக்கிறது. The trimming of the burnt wick means I am joyful in my life. நீதிமொழிகள் 15:13 let's turn to Proverbs. மகிழ்ச்சியான இருதயம் என்ன பண்ணுதா எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். Proverbs 15 verse ஓகே அப்படி நம்ம எழுதி நிக்கலாமா? 15 verse 15. இந்த வசனத்தை மட்டும் வாசி. எத்தனை பேருக்கு புரியுது? How many of you understood this word? ஆண்டவர் இன்னைக்கு இந்த நம்முடைய வாழ்க்கையில இந்த விளக்கை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக எரிவதற்கு நம்மை என்னென்ன புரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையினுடைய விளக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய விளக்கும் இன்றைக்கு பிரகாசமாக ராத்திரி இருள் என்னதான் இருள் சூழ்ந்திருந்தாலும் நம்முடைய விளக்கு பிரகாசமாக எரிய போகுது. So when we receive the word of God and when we understand the word, our lamp is going to burn in the midst of all the darkness. இந்த செய்தியுடைய தலைப்பு கடைசியா சொல்லிடலாம், விளக்கை ஏற்று. So let's give the title let your lamp ஏற்று. உன் விளக்கை ஏற்று. Lit your lamp. So வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 15:13. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி சொல்லுங்க, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். உள்ள புரிஞ்சுதுன்னா, உள்ள ஆண்டவருடைய அன்பு புரிஞ்சுதுன்னா, உள்ள ஆண்டவருடைய இந்த கிருபை புரிஞ்சுதுன்னா, உள்ள ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள் புரிஞ்சுதுன்னா என் முகம் மலர ஆரம்பிக்கும். So when I understand what God has done for me, when I receive him in my heart, my face. இந்த மன மகிழ்ச்சி நம்ப முடியாத அந்த வார்த்தை ட்ரிம்மிங்க்கு வந்து யூஸ் பண்ணப்படுகிறது. The word trimming means the unbelieving heart. மனம்
அதாவது கவலையை கட் பண்ணும்போது உள்ள என்ன வருது? மன மகிழ்ச்சி So வருகிறது. when I remove the burnt wick in my heart, what comes is the cheerful face. மன மகிழ்ச்சி என்ன கொடுக்குது? முக மலர்ச்சியை கொடுக்கிறது. So the joyful heart makes a cheerful face. இன்னைக்கு 10,000 20,000 செலவழிச்சு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு சந்தோஷமா கவலையெல்லாம் சொல்லி சந்தோஷமாயிடலாம் பாக்குறாங்க. ஆனா இங்க இலவசமா நம்ம இலவசமா கொடுப்போம். So in today's world, people are spending more to receive counseling from psychologists. உங்களுக்கு சந்தோஷமாகிறது வந்து வசனத்துல இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கன்னு இருக்கு. But now we are receiving it free of cost, and we are going to give it free of cost. மன மகிழ்ச்சி முக Joyful heart மலர்ச்சியை கொடுக்கும். முக வளர்ச்சி will make மனதுல a தேவையில்லாத cheerful face. காரியத்தை ட்ரிம் பண்ணும்போது உள்ள மகிழ்ச்சி வந்து என் முகத்தையும் அது மலர வைக்கும். So when we trim off all those unwanted things in our heart, it brings a cheerful face in our lives. அதனாலதான் ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசி இப்படிப்பட்ட எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அதை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நம்ம ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து அவருடைய கிருபையில நடப்பதற்கு நம்ம ஒவ்வொருவரும் So அழைக்கப்பட்டிருக்கிறோம். that's why God has called us to remove all those unwanted things and to walk with Him in the new life. கடைசியா நான் எனக்கு தெரியல சரியா இன்னைக்கு எப்படி தப்பா எடுத்து கண்ணாடியை ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை காத்து சுத்திகரித்துக் கொண்டால் சொல்லுங்க இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக 2 தீமோத்தேயு 2:21. So let's read 2 Timothy 2 verse 21. ஆக்சுவலா எனக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது, ஆனாலும் வந்து டயர்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணு வாசிக்கும் போது டயர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கண்ணாடி போடலான் இருக்கேன். ஓகே, இவைகளை விட்டு சொல்லுங்க இவைகளை விட்டு எவைகளை விட்டு தேவையில்லாத உங்களுக்கே தெரியும் நம்ம எதை விடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இவைகளை விட்டு எதைகளை நான் சொல்ல போறது இல்லை. We leave the unwanted things. நீங்க தான் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. You can ask it for yourself. நீங்க ஆண்டவர்கிட்ட கனெக்டடா இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். So if you are connected with God, God is going to reveal. இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். ஹல்லேலூயா. Yes, if anyone cleanses him from these things, he will be a vessel of honor, sanctified, useful for the master, prepared for every good work. பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்லுங்க, நான் கனத்துக்குரிய பாத்திரமா? Am I a vessel of honor? You can think. இந்த திரியை மட்டும் கட் பண்ணதுக்கு ஒரு விசுவாசி கற்றுக்கொண்டானால் அவன் சுத்திகரிக்கப்பட்டதும் எஜமானுக்கு பிரயோஜனமானதும் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். God says if you remove the unwanted wick from your life, God says that he will. கூட உள்ள விசுவாசியும் அவன் என்ன பண்ணுவான்? உதவி செய்வான், ஊழியம் செய்வான், குறைத்து பேச மாட்டான், அவங்களுக்கு நன்மை செய்வான், அவங்களுக்கு நன்மையை யோசிப்பான், பொறாமைப்பட மாட்டான், சண்டை போட மாட்டான். ஏன்னா அவன் எந்த நற்கிரியைக்கும் தகுதி உள்ளவனாக மாற்றப்படுகிறான். But he also ministers and he also thinks good and act good for the fellow believers. எப்ப தெரியுமா? அந்த திரியை தேவையில்லாத கட் பண்ணும்போது. And this happens when he removed the unwanted wick from his life. ஆவியானவர் அந்த எண்ணெயை நான் கொண்டு வந்து எனக்குள்ள இருக்கிற எண்ணெயை ஒவ்வொரு விசுவாசியும் He will be a vessel for honor, sanctified, useful to master, prepared for every good work. அவனுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். There will be joy in his heart. அவனுக்குள்ள மலர்ச்சி இருக்கும். And it will be revealed in his face. ஏன்னா அவன் ஆண்டவர் செய்ததை விசுவாசித்து. Because he believed what God has done for him. ஒவ்வொரு விசுவாசிக்கும் சகரியா 4ஆம் அதிகாரத்தின்படி ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சப்ளை பண்ணிட்டே இருக்கார் தொடர்ச்சியா. இன்னொரு பக்கம் ஆவியானவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுக்காக நான் எதையும் செய்ய தேவையில்லை. And according to Zechariah chapter 4, Jesus Christ is on the one side and the Holy Spirit is on the other side, providing for us for believers. நான் சும்மா இருந்தா போதும். And I don't have to do anything, but I have to be still. சும்மா இருந்தா போதும். I just have to be still. அதுதான் இருக்க முடியல. And that is the very hard part for us. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா God says be still. ஏன்னா ஆண்டவர் நம்மள சும்மா இருந்தா அவர் நிரப்பிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. And when we are still and when we do nothing, God is the one who is going to fill us. பெரிய பர்வதம் கூட நம்ம முன்னாடி சமபூமியாகும். Even the mighty mountains will become a valley. ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை யாரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. Because whatever God has given, nobody can take it from us. ஏன்னா இந்த ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது And when we know this mystery,
ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார். God will do all the good things for இதை us. கட் பண்றதே நமக்கு நானே செய்கிற நல்லது. The trimming of the burnt wick is something that good that God has done. இதை நான் தினந்தனம் எனக்கு செய்தாவே எனக்கு நான் நன்மையை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற நன்மையை நான் எனக்கு செய்கிறேன். So if I do this continually, I can receive what God has for us. இது தெரியாம தான் இன்னைக்கு எல்லாரும் அந்த 5 கன்னிகை மாதிரி எங்கேயாவது ஆயில் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. Without knowing this, like the 5 foolish virgin, people are searching for the oil. நான் foolish சொல்லல, I didn't. அதான் கரெக்ட். நான் விட்டுட்டேன், நான் மறந்துட்டேன். சோ ஆண்டவர் இன்னைக்கு விளக்கை எரியப்படுகிறது. ஆமென். God is the one who is. நம்முடைய விளக்கு, என் விளக்கு எரிய போகிறது. தொடர்ந்து எரிய போகிறது. பிரகாசமாக எரிய போகிறது. விடாமல் எரிய போகிறது. எனக்கு நானே நன்மை செய்ய போகிறேன். யார் என்னை என்ன பண்ணதில்லை, புல்பிட்ல இருந்து திட்டி நீ இப்படி பண்ண நீ அப்படி பண்ண அவனை நரகம் தான் சொல்றதுக்கு இந்த புல்பிட் இருக்க போவதில்லை. No, the pulpit is not going to condemn you, rather it is going to convict you. இந்த புல்பிட் எதுக்காக தெரியுமா இருக்க போகுது? ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்வதற்காக. So this pulpit is to reveal the goodness of God and what செய்ய போகிற நன்மைகளை அறிவிப்பதற்காக. And all those things that which God is going to do for us. என்னுடைய வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க வைக்க போகிறார். God is going to make our life bright. ஆமென். Amen. கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே செய்த நன்மைகளுக்காக நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த அபிஷேக தைலம் ஆண்டவரே சொல்றப்பா, தொடர்ந்து எங்களுக்கு நீர் கிருபையினால் இதை கொடுக்கிறது, கிருபையினால் எங்களை நடத்துகிறவர். இது ஆண்டவரே எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது இட்ஸ் a gift of God. இது ஆண்டவரே தேவனுடைய ஈவு. ஆண்டவரே அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி எண்ணி நாங்கள் துதிக்க ஆண்டவரே சொல்றப்பா, ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் துதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக சொல்ற ஆண்டவரே தொடர்ந்து துதிக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே இந்த நாள் நம்ம ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து உள்ள எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆண்டவரே சொல்ற இன்றைக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய வெற்றியை கொண்டு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை கொடுக்கிறார். உமக்கே நாங்கள் துதி கனமை மேலா செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவருடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியும் ஐக்கியமும் உங்களோட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.